ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இது ஒரு 8 வருட காலங்கள் என்னுடைய ஆய்வுமே வகைகள் பற்றி ஆய்வு. நான் என்னுடைய தேடல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தப்ப இந்த சகுனத்தை வச்சு நம்ம சொன்னோம். ஒரு சத்தத்தை வச்சு கேட்டோம். ஒருத்தர் வர்ற ஏத்தாப்பில் வரக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து விறகு கட்டோட வர்றாரா, ஒருத்தர் பூவோட ஒருத்தர் பாலோட ஒருத்தர் வர்றாரா அப்படின்னு நிறைய சகுனங்களை வச்சுக்கிட்டு தான் பார்த்தாங்க அந்த காலத்தில். அதுக்கு பிறகு நிமித்தங்களாக நமக்கு பண்டைய காலத்தில் வந்து சவுண்டு ஒலி, நம்ம பள்ளி எழுதக்கூடிய சவுண்டு, ஆந்த அலறக்கூடிய சத்தங்கள், மற்ற பறவைகள் எண்ணங்களோட சத்தங்கள், அது எத்தனை சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுக்கு வச்சு சொன்னாங்க. இதுக்கு முன்னோடியே இருந்தது நம்மளுடைய பண்டைய காலத்தில் கிரகணங்கள். 2 கிரகணங்கள் வாழ்க்கையில் வந்து மொத்தமாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டது. பிறகு தான் இந்த சகுனம், நிமித்தம், ஆர்வம். 9வது வயசில் யாருன்னா எங்கள் மாமா சொல்கிறாரு, இந்தமாரி ஆர்வத்தை வச்சு சொல்லுவார். 1க்குள்ளே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு, 1க்குள்ளே 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு 9க்குள்ள 2ன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிவகரியம் வீட்டில் ஒரு சந்தோஷமாக ஒரு செய்தி வரப்போகுது அப்படிம்பாரு. அப்போ 9க்குள்ள ஒரு 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு, 11 இப்போ ஒன்று ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படிம்பாரு. இது சொல்ல சொல்ல இந்த ஆரோட முறைகளை வந்து பார்க்க இந்த காலகட்டத்தை நம்ம எப்போ சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, இந்த ஜோதிட முறையில் அச்சியலக்கண பദ്ധதி ஜோதிடம் வரும்போது தான் சொல்ல முடிஞ்சிச்சு. அது பாரம்பரிய முறைகளில் வருது, ஜாதகம் எழுதுகிறாங்க, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தப்போ இதில் எல்லாம் கைரேகை வருது, வாஸ்து வருது, நியூமராலஜி வருது, எண்ணியலில் நிறைய கணக்கு முறை. இதுமாதிரி 183 வகைகள் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து பிரசன்னம்னா அதில் ஒரு 27 பிரசன்னம் இருக்குது. ஆனால் இதில் எங்கேயுமே 2022 2023 இவருக்கு இப்படி இது நல்லது இல்லை கெட்டது இவ்வளோ தூரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியறதுனால, அப்போ பாரம்பரிய முறையில் படிச்சுட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய இந்த அச்சியலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிட முறைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி லக்கணம் வளரும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான். ஒவ்வொரு 108 நட்சத்திர பாதத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. வணக்கம் பொதுவுடை மூர்த்தி சார். என்ன ஒரு யார் வந்து உங்களுக்கு சொல்கிறா? இதை கீட்ஸ் இவங்கெல்லாம் ஆங்கில கவிஞர்கள்லாம் காதுக்குள்ளே எது இடது காதுமாங்க, இடது காதில் தான் சொல்லுதா எதுவும்? யார் அவர் அப்படின்னு இல்லை. அந்த அதுக்கு முன்னாடி சகுனங்கள், நிமித்தங்கள், ஆருடங்கள் இப்படி தான் நம்ம ஜோதிடமே ஆரம்பிக்கப்படும். சரி, இந்த ஜோதிடம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது இப்படி தான் எனக்கு. ஆமாம், இவங்க நீங்கள் மிஸ்ஸஸ் நீங்கள் அதை முதல்ல சொல்லிக்கணும். அப்போ சகுனம், நிமித்தம், ஆருடங்களை வச்சு தான் இந்த ஜோதிடமே அப்போ அன்றைய காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. சரி, இதை பற்றி என்னோட ஆய்வுகளும் இருந்துச்சு. என்னுடைய பிஹெச்டி வந்து முனைவர் பட்டத்துக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டதே நான் இந்த தலைப்புலாம் எடுத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, பண்டைய காலத்தில் இந்த ஜோதிட முறைகளோட வகைகள் இல்லை ஜோதிட சார்ந்த சூடிகளோட பதிப்பு முறைகள் என்னென்ன தொகுப்பியல் ஆய்வாக தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். தமிழ் யூனிவர்சிட்டி 2014 ஆரம்பித்தது. நான் இது ஒரு 8 வருட காலங்கள் என்னுடைய ஆய்வுமே வகைகள் பற்றி ஆய்வு. நான் என்னுடைய தேடல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தப்போ இந்த சகுனத்தை வச்சு நம்ம சொன்னோம். ஒரு சத்தத்தை வச்சு கேட்டோம். ஒருத்தர் வர்ற ஏத்தாப்பில் வரக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து விறகு கட்டோட வர்றாரா, ஒருத்தர் பூவோட ஒருத்தர் பாலோட ஒருத்தர் வர்றாரா, பால் கேனோட ஒருத்தர் வர்றாரா, 2 பேர் வர்றாங்களா, குழந்தைகள் வர்றாங்களா, தம்பதிகள் வர்றாங்களா, மாலை வருதா, மாலை கேரி பேக்கில் வருதா அப்படின்னு நிறைய சகுனங்களை வச்சுக்கிட்டு தான் பார்த்தாங்க அந்த காலத்தில். அதுக்கு பிறகு நிமித்தங்களாக நமக்கு பண்டைய காலத்தில் வந்து சவுண்டு ஒலி, நம்ம பள்ளி எழுதக்கூடிய சவுண்டு, ஆந்த அலறக்கூடிய சத்தங்கள், மற்ற பறவைகள் எண்ணங்களோட சத்தங்கள், அது எத்தனை சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுக்கு வச்சு சொன்னாங்க. இதுக்கு முன்னோடியே இருந்தது நம்மளுடைய பண்டைய காலத்தில் கிரகணங்கள். 2 கிரகணங்கள் வாழ்க்கையில் வந்து மொத்தமாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டது. பிறகு தான் இந்த சகுனம், நிமித்தம், ஆர்வம். அது பிறகு தான் ஆருடம் வருது. ஆருடம் வரும்போது இதெல்லாம் நான் பார்க்குறேன். இது 9வது வயசில் யாருன்னா எங்கள் மாமா சொல்கிறாரு, இந்தமாரி ஆருடத்தை வச்சு சொல்லுவார். 1க்குள்ளே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு, 1க்குள்ளே 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு 9க்குள்ள 2ன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிவகரியம் வீட்டில் ஒரு சந்தோஷமாக ஒரு செய்தி வரப்போகுது அப்படிம்பாரு. அப்போ 9க்குள்ள ஒரு 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு, 11 இப்போ ஒன்று ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படிம்பாரு. இது சொல்ல சொல்ல இந்த ஆரோட முறைகளை வந்து பார்க்க ஆனால் இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அது எப்போ நடக்கும், அது எப்படி நடக்கும்? நடக்கணும்ல. 2021 2022 இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். நம்ம இப்போ அச்சியலக்கண பദ്ധதியில் வந்து மீன லக்கணம் 6 கூடிய சூரியன் 10ல் இருக்குது. உதய சூரியன் எங்கே இருக்கார்? 10ல் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐயாவுக்கு சாருக்கு உதய சூரியன் சின்னத்தால் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாலின், உதய சூரியன் ஸ்டாலின், அவராலே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பெரிய பதவி, பட்டம் பதவி தேடி வரும், வீடு தேடி வரும். நான் என்ன சொன்னேன், கார் வந்து வீடு தேடி நிற்கும். 4ஆம் வீட்டு சூரியன் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும், பட்டம் பதவி வீடு தேடி வரும். நம்ம போய் தேடி எவ்வளோ அழகாக வந்து உட்காருது பாருங்கள். அவங்களை கூப்பிட்டு ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட், ஒரு கௌரவமான ஒரு பதவி, 10ல் சூரியன் கவர்மெண்ட்டு, 10ல் சூரியன் அரசாங்க பதவி, 10ல் சூரியன் கௌரவ பதவி. அது சினிமா துறையில்
புரியுது. அப்போ எவ்வளோ ஒரு அந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எப்போ சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, இந்த ஜோதிட முறையில் அச்சயலக்கண பദ്ധதி ஜோதிடம் வரும்போது தான் சொல்ல முடிஞ்சிச்சு. இது அப்போ வந்து ஆரோடம் முடிஞ்சது பிறகு நம்ம ஜாதக முறைகள் வருது, அது பாரம்பரிய முறைகளில் வருது, ஜனன ஜாதகம் எழுதுறாங்க, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தப்போ இதில் எல்லாம் கைரேகை வருது, வாஸ்து வருது, நியூமராலஜி வருது, எண்ணியலில் நிறைய கணக்கு முறைகள் வருது. அது தொடுவரி சாஸ்திரங்கள் இடையில் வந்து அதுக்கு முன்னாடியே தொடுவரி சாஸ்திரங்கள் நிறையா வந்துச்சு. இதெல்லாம் இதுமாதிரி 183 வகைகள் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து பிரசன்னம்னா அதில் ஒரு 27 பிரசன்னம் இருக்குது. தாம்பூல பிரசன்னம், வெத்தில பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், ஆரோட பிரசன்னம், 108 பிரசன்னம் வச்சுக்கலாம், 9 பிரசன்னம் வச்சுக்கலாம், 12 பிரசன்னம் வச்சுக்கலாம், 27 பிரசன்னம் வச்சுக்கலாம், 27 நம்பர் வச்சு பிரசன்னம் வச்சுக்கலாம், 49 வச்சு பிரசன்னம் வச்சுக்கலாம், 68 வச்சு 49 என்ன கணக்கு? அது கணக்கு முறைகள் வந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 72ங்கிறது அகத்தியரோட ஆரோட முறைகள் 72 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன கணக்காக எடுத்துக்கிட்டான்னு தெரியல, அது எண்கள் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இதில் எங்கேயுமே 72 மேல கர்த்தார் அவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இதில் எங்கேயுமே 2022 2023 இவருக்கு இப்படி இது நல்லது இல்லை கெட்டது இவ்வளோ தூரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாதனால, அப்போ பாரம்பரிய முறையில் படிச்சுட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய இந்த அச்சயலக்கண பദ്ധதிங்கிற ஜோதிட முறைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி லக்கணம் வளரும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆச்சரியம். உங்களுக்கு இதில் எந்த வித ஒரு இன்ஸ்பிரேஷனும் இல்லை? இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அங்கேருந்தா நான் எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி இல்லை? இல்லை, இது நம்ம ஒரு மகான், ஒரு பெரியவரை சந்திக்க போகிறேன். சரி. அவர்கிட்ட இப்படி வந்து நிறைய பேர், ஒரு 200 பேர் அந்த சத் சங்கத்தில் உட்காந்துருக்கு. எந்த ஊரில்? ஹைதராபாத். அந்த சத் சங்கத்தில் கொண்டு போய் நான் அந்த புத்தகத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ பின்னாடி உட்காந்துருக்கோம் உங்கள்கிட்ட போய் கொடுக்கணும்னா நீங்கள் வாங்கி அந்த புத்தகத்தை பரட்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது இதுக்கு எது மூல நூல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டாங்க என்னகிட்ட. ஆனால் அவர் காதல் வந்துட்டு, இப்போ உங்கள்கிட்ட காதல் வந்தோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? வேதத்துக்கு ஏது மூல நூல் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த அடி. அவங்க யாருமே அந்த 200 பேர் ஒரே பின் ட்ராப், ஒரு சைலண்ட் அப்படின்னு அந்த அந்த சத் சங்கம் அப்படியே நின்று போச்சுங்க. அப்படியே அவர் அந்த வார்த்தை சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி வேதத்துக்கு ஏது மூல நூல் அப்படின்னா, அப்போ இந்த இதுக்கு எதுக்கு மூல நூல்? உங்களுடைய கணக்கு சரின்னா நீங்கள் எது அங்கீகாரம், உங்களுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒவ்வொரு காலகட்டத்தும் இந்த ஜோதிட பரிணாமம் பண்ணோம். உங்களுடைய பரிணாமம் உங்கள் கணக்கு வந்திருக்கு, இது வந்து மக்கள் சரின்னு எடுத்துக்கிட்டா சரின்னு சொல்லுங்க. இது வந்து இவங்க தான் அங்கீகாரம் கொடுக்கணும், இவங்க அங்கீகாரம் கொடுக்கணும் உங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கையில் ஒரு தூண்டுகோலை கொடுத்தது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறோம், இப்போ எல்லா ஆதீனங்கள்கிட்டையும் நம்ம கொண்டு கொடுக்குறோம். ஏன்னா இது படித்து 4 பேர் சொன்னால் இது சரியாக தவிர நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன், அதை நானே வச்சுருந்தான்னு வச்சுங்களேன். அது எப்படி உங்கள் ஆய்வை நிரூபித்தாதான் நீங்கள் வந்து அது சரியாக தவிர நீங்கள் முடிவு பண்ண முடியும். நான் இப்போ 10 ஜோசியரை கூப்பிட்டு இந்த ஜோசியர் சரியா இல்லை நீங்கள் கேளுங்க, நீங்கள் சரியா இல்லை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் சொன்னால் தான் நீதிபதி இல்லை, மக்கள் தானே நீதிபதி. நான் எப்படி நானே சொல்லி நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், ஆய்வு பண்ணிருக்கேன் நானே வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு புத்தகம் எழுதிருக்கு கொடுத்துருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துருக்கேன், இதை 2 செக் பண்ணுங்க, எல்லாம் கூட கொடுத்துட்டேன்ல, செக் பண்ணலாம்ல, அதுதான் ஆய்வுங்கிறது. ஒரு ஜாதகத்தை வச்சு கடைசியில் சாஃப்ட்வேர் அளவுக்கு வந்துட்டீங்களே. இல்லை எல்லாரும் போட்டு நோண்டிடுவானே. என்னன்னா சார், எளிமையாக்கணும்ல சார். நீங்கள் அந்த காலத்தில் நம்ம ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு உதயாதி நாயை கணிக்கிறதுக்குள்ள பாதி நேரம் போடும். 1 மணி நேரம் நம்ம உதயாதி நாய் நான் எழுதி கணக்கு போட்டோன்னா 1 மணி நேரம் உதயாதி நாய்க்கு போட்டு வரணும். ஒரு ஜாதகம் எழுதுறது 1 மணி நேரம். இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டால் ஜென்ம லக்கணம் இது, அச்சய லக்கணம் இது, 47 வயசு இந்த வயசில் இந்த லக்கணம் இருக்குது, இந்த நட்சத்திரம் இப்படி போகுது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த வயசில் இப்படி போகுது, உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பவன் 4ல் இருக்குது, இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார், உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் வரும்போது ஓகோன்னு இருப்பார். இப்படிதான் சார். சரி, இந்த அனுபவங்களை இங்கே மனைவிட்ட கேட்டிங்கன்னாலும் தெரியும். ஏன்னா கடந்து வந்த பாதைகள் வந்து யாருமே கூட இல்லை. அப்போ அந்த காலம் நீங்கள் படிச்சிங்களா? இல்லை சார், முதல்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது. அதுக்கு பிள்ளையார் சுழி அமைஞ்சது வந்து எங்களோட திருமணம். இவங்க மாமா வந்து உனக்கு இந்த மாதிரி இந்த வயசில் சீக்கிரமே திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னப்போ, எப்படி நடக்கும், நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம், எப்படி இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு முதல் கேள்வி. அதே மாதிரி அவங்க மாமா சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத வகையில் எங்களுக்கு திருமணமும் நடந்துச்சு. திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுக்கான அந்த தேடல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படி சரியாக சொல்ல முடிஞ்சிச்சு நம்ம மாமாவால் அப்படின்னு தேடல் ஆரம்பிச்சிருச்சு. மாமாவும் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா என்ன நடுவாமா தாத்தா பெரிய தாத்தா எல்லாருமே ஜோசியர். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் நடக்குன்னு சொல்கிறாங்க. நடக்குன்னு சொல்லும்போது அதை நடந்துட்டு அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு தான் எனக்கு இந்த இடத்துல கொண்டாந்துச்சு. இல்லை நான் ஒரு 2 பேருமே நடக்கும் சொல்லி தான் எனக்கு இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கலாங்கிறது எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. 9 வயசுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா டிவி பார்க்க போகும்போது அந்த உங்கள் வீட்டு டிவி பார்க்க வராங்க, நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்கன்னா அதை கேட்டு தான் உட்காந்தாகணும்.
நான் தீபக் வர்றேன் உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் என்ன ஜோசியத்தை பற்றி பேசினா கேட்டு தான் ஆகணும். பேசாமல் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி ராகு கேது செவ்வாய் மேஷம் ரிஷம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இப்படியே சொல்லி 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 9வது வயசுல இது ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு 4 வயசு நான் படித்தப்ப எனக்கு அப்போ ஆரம்பிச்சது 4 வயசு. ஆமாம், செங்கிஸ் படிக்கும்போது அது 4வது படிக்கும்போது 8 9 வயசு. அப்போ எனக்கு நல்ல 9 வயசு நல்ல வயசு. அப்போ தான் இந்த கல்யாணம் வரும்போது இந்த கல்யாணம் நடந்த உடனே இது கண்டிப்பாக இதுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமையும் இருக்குது, ஒரு வேற்றுமையும் இருக்குது. அதுதான் நம்ம அந்த வழியாக பிடிக்கணும்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சது. 2 பேரோட அம்மா அப்பாவும் இந்த நாள் வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஏன் நீங்கள் வேலைக்கு போகல, இதை மட்டும் ஏன் இப்படி ஒரு தொழிலாக எடுத்திருக்கீங்க, ஏன் இதில் இவ்வளோ ஆர்வம், ஏன் அதெல்லாம் 2 பேர் வீட்லேயுமே அதெல்லாம் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி எனக்கு எங்கள் மாமா சொன்னாங்க, எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க, நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8 மணி நேரம் இந்த காலைல 9 மணிக்கு போயிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வர்றது அந்த வேலையை விட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செய்யுங்க, நான் அதை தான் ஆசைப்படுறேன், பிடிச்ச வேலையை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இதற்காக இவங்களோட சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறையா பேர் கேள்வி கேட்டவங்க இருக்காங்க. கேட்கக்கூடாத கேள்விகள் அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அந்த தருணத்தை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. அன்னைக்கு நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்டவங்க ஒரு மனிதனோட ஒரு தனிப்பட்ட வளர்ச்சியை பார்த்துட்டு இன்னைக்கு நம்மக்கிட்டே இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த தருணத்தை என்னால் வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது. இதற்காக இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது முதல்ல எங்களோட குழந்தையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நாட்கள், மாதங்கள், வருடம் அது ரொம்ப ரொம்ப பெரிய. ஆமா, இதனால அந்த குடும்பத்தோட பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சினால இவங்க மாடியில படுத்து தூங்குவாங்க, நாங்க கீழே தூங்குவோம். காலைல பசங்களை கிளப்பணும், இந்த மாதிரி எங்களுக்கு வேலைகள் இருக்கிறதுனால தூங்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு மொபைல் ஃபோன் வச்சிருந்தேன். பக்கத்துல ஃபோன் அடிக்குது. நான் எடுத்து தூக்க கலக்கத்துலேயே சரி எதுவும் டீ வேணும் போல இருக்கு, சரி இல்லை என்னன்னு தெரியல அப்படின்ட்டு எடுக்கிறேன். உடனே சீக்கிரம் மாடிக்கு வா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக குரல் வந்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. மாடிக்கு போகிறேன், அவசரமாக ஓடி போகிறேன். அங்கே போனோடனே நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், உங்ககிட்ட சொல்லணும், உட்காரு அப்படின்னு. சரி மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு மனிதர் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் இவ்வளோ சந்திச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு உட்காந்து கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மணிக்கு போய் உட்காந்தேன். அப்போ இந்த கட்டம்லாம் போட்டு இந்த மாதிரி வேறு பதில் கிடைக்கிது ஒருத்தருக்கும். நான் இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை முதல்ல நான் உறுதியாக இதை நிலைப்படுத்திக்கணும், படுத்திட்டு அப்புறமா தான் இதை வெளி உலகத்துக்கு நான் கொண்டு போகணும். அதனால் நான் சொல்கிறத உனக்கு கேளு, நமக்கு புரியுதோ புரியலையோ ஒரு மனிதர் இவ்வளோ வாழ்நாளில் இவ்வளோ கடினப்பட்டு இந்த பாதையில் ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து கேட்டேன். எனக்கு புரிஞ்சதெல்லாம் தாண்டி நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த முகத்தில் ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு சின்ன அது கிடைக்காத பொருள் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் இந்த முகத்தில். அந்த சந்தோஷம் இன்னைக்கு இப்படி உங்கள் எல்லாரும் முன்னாடியும் இப்படி கொண்டு உட்கார வச்சிருக்கு. அதுக்கு முதல்ல அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அடுத்து இதை வெளியிலெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நிறையா அதற்கான சோதனையெல்லாம் நிறையா தாண்டி வர வேண்டியதாக இருந்துச்சு. அடிக்கடி வெளியூர் பயணம், எல்லாரையும் பார்த்து இதை சொல்லணும், இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்திருக்கேன், இதை எப்படி ஏற்றுக்குவாங்க, வெளியில் மக்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால பயணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அதுக்காக என்னை தயார்படுத்திக்கிட்டேன். ஆனால் ஜோதிடம் படித்ததோடு தான் எனக்கு இந்த அனுபவம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன உங்களுக்கு இப்படி திடீர்னு ஒரு ஜம்ப் கட்டு மாரி வருது. எங்கள் சினிமாவில் சொல்லுவோம், டப்புன்னு ஒரு சீன் ஓப்பன் ஆகுது. எல்லாருமே படிக்கணும்னு காரணம் என்னென்னா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இந்த ஜோதிடம் படிச்சது தான் சார். நான் இன்னைக்கு இவ்வளோ புரிதல் இருக்குது. ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னு என்ன, குழந்தைகள் என்ன, அனுபவம் என்ன, எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்ததுக்கு காரணம் இந்த ஜோதிடம் நான் படித்ததோட்டு எனக்கு இந்த அனுபவம், எனக்கு உள் உணர்ந்த விஷயத்தால் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன். இது வேற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாருடைய நல்லா சுபிட்சமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் படிங்க. நீ எந்த ஜோதிடம் முறை படித்தாலும் பரவாயில்ல, எனக்கு அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிக்கணும்னு கிடையாது. எந்த ஜோதிட முறையை படிக்கிறாங்களோ அவங்க எந்த வரை முறையை நடக்கலாம். ஆனால் அச்சய இலக்கண பദ്ധதினா இது நான் படிக்கும்போது 2004 இந்த டிப்ளமோ படிக்கிறேன். என்ன படிக்கிறேன் அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி. ஒரு வகுப்புனா எப்படி இருக்கணும், மாணவர்களுக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், ஒரு பாடத்திட்டம்னா அப்படி தான் இருக்கணும், அது எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது யார் எப்படி நடத்தணும், என்ன வார்த்தை சொல்லணும், என்ன வார்த்தை சொல்லக்கூடாது, இது எல்லாமே 1 by 1 எப்போ 2004 நான் முடிவு பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் இத்தனை வருஷமாக அதை வகுப்பாக நான் நடத்துறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுது எனக்கு இந்த அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் சார். நிறைய வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துச்சு சார். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் இந்த அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் தான். பெரிய விஷயம். எல்லாரும் படிக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் எல்லாருமே.
என்னோட ஆய்வு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் பார்த்து சொல்றேங்கிறத விட நான் எல்லாரும் படிக்கணுங்கிறீங்கல்ல. நான் மட்டும் கிடையாது சார், ஏஎல்பி படிச்சவங்க எல்லாருமே இதை தான் எல்லாரும் இதான் சொல்றாங்க. ஏன்னா நான் படிச்சா நல்லா இருக்கு, நீங்களும் போய் படிங்கன்னு சொல்றேன். அவங்க ஜாதகம் பாருங்க, நான் பாக்குறேன்னு சொல்லல, அவங்க கூட நீங்க போய் படிங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் பாக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா பாக்குறாங்க, நல்லா சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஓகே ஓகே. அதில் எல்லா முறைகளையும் நம்ம அஜயலக்கண பദ്ധதியில் ஜோதிடத்தில் வாஸ்து, அஜயலக்கண பദ്ധதியில் வாஸ்து கொண்டாந்தாச்சு, நியூமராலஜி அதில் இருக்குது, ராசி சம்மந்தப்பட்ட கல்கள், ராசிக்கல் போடுறாங்க. அவங்க குறிப்பிட்ட திசைகள் வரைக்கும் தான் அந்த கல் இயங்கும், அது பிறகு இயங்காது. ஒரு வீட்டுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இயங்கும், அதுக்கு பிறகு அந்த வீட்டோட தன்மைகள் மாறும். சில பேர் 60 வருஷம் சொல்லுவாங்க, 30 வருஷம் சார், 30 வருஷத்துக்கு ஒரு சொத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 30 வருஷத்துக்கு ஒரு இயக்கம் இயங்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய இடத்துல அதுமாரி வாஸ்து சம்மந்தப்பட்டு தனியாகவே ஒரு வகுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வு. அதுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரகத்தோட வேல்யூன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம் சார். இப்போ எல்லாருமே இவங்க சொன்னாங்க சுக்கிரன் உச்சமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது எல்லாமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமான எத்தனை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. சுக்கிரன் ஒன்றுமே நீசன்னு சொன்ன ஜாதகம் கால் மேலே காலை போட்டு மாடியில் உட்காந்துருக்கு. அப்போ இவங்க வேல்யூ என்னன்னு தெரியல. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், அதுக்குன்னு ஒரு கிரகத்துக்கு வேல்யூன்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணேன். அப்போ சுக்கிரனுக்கு பார்த்தா அந்த ஜாதகம் யார் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு மாடியில் உட்காந்துருக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டு வரத்தில் நிற்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் அவங்களுக்கு, அவங்களுக்கு 0 இருக்குது, 20% இருக்குது. அதை என்னால் நான் ஆய்வு பண்ண முடியுது. இது நாளில் சார் நீங்கள் போட்டாலும் அது வரும் சாஃப்ட்வேரில். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போனிச்சுன்னா அவங்க வீட்டில் பொருள் காணாமல் போகும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போனிச்சுன்னா அவங்க வீட்டில் ஐடி ரைடு வரும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போனிச்சுன்னா அவங்க வீட்டு இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போனிச்சுன்னா அவங்க வீட்டு எதிர்பாரா திடீர் திரும்ப நடந்தே தீரும். இப்படி ஒவ்வொரு 108 நட்சத்திர பாதத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது சார். அதே மாதிரி ஒரு தானம் பூச நட்சத்திரம் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து அந்த நட்சத்திரங்களை வந்து ஒரு ஏக்கத்தோட தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு விஷயம் நடக்காது, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தீர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அது பூசம் அனுஷம் இல்லை நீங்கள் பூரம் உத்திரம் எந்த நட்சத்திரம் சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று. அதுதான் நாங்கள் இன்னைக்கு அதை சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்து வந்து நன்றி சார். நன்றி. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இந்த மூர்த்தி சாருடைய அந்த கண்டுபிடிப்பு வந்து நிறைய நம்ம அந்த வரலாற்றில் ஷெல்லி, கீட்ஸு, ரவீந்திரநாத் டாகூர் இவங்களுடைய திறமைகள், இப்போ லார்ட் மெக்காலே, நம்ம நாட்டில் விவேகானந்தர், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு நம்மளால், ஈவன் சர்ச்சில் கூட, வின்சென்ட் சர்ச்சில் யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா 1/2 hour பேசி முடித்தா இவரை பேச சொன்னால் அந்த 1/2 hour ஸ்பீச்சையும் டேப் ரெக்கார்ட் மாதிரி பேசிடுவார். சர்ச்சில் நடக்க போகிறது கூட அவருக்கு தெரியும், பெரியமனுஷன். இப்படியெல்லாம் நிறைய அறிவாளிகள், பெரிய வாழ்ந்தவர்கள் எல்லாம் படிக்கும்போது நான் இதை நம்புகிறேன். இவரை யாரை, மூர்த்தி சாரை, இவருடைய அந்த கண்டுபிடிப்பு புதியது. ஸ்பேஸிலிருந்து இருக்கிறத இவரால் எடுக்க முடியுதா, இல்லை ஸ்பேஸிலிருந்து வந்து இவருக்குள்ளே திணிக்கப்படுதான்னு தெரியலை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா டாக்டர் அரிகோன்னு ஒரு ஆள், அவன் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணான், 20 லட்சம் பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாப்புல. அதெல்லாம் நாசாவிலேருந்தெல்லாம் வந்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் சும்மா நான் நம்ப முடியல, நான் நம்ப மாட்டேன்னா நீங்கள் நம்ப மாட்டேன்னா போக வேண்டியது தான். இந்த நாசாவிலேருந்து வந்தெல்லாம் டாக்டர் அரிகோவை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுபோல் இவருடைய கண்டுபிடிப்பு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் இவருடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக பின்னால் பேசப்படும். இந்த ஏஎல்பி ஜோதிடம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நம்ம கேலண்டர் பார்த்து டேட் பார்த்து இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன இது நட்சத்திரம் என்ன, இன்றைக்கி என்ன அப்படின்னு கேலண்டரில் பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி இது ரொம்ப சாதாரணமாக நிறைய பேர் வீட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஎல்பி நிச்சயமாக வளரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.